அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் எம்.எஸ். விஷானந்தினி, சித்தா ஃபிசிஷியன், லோட்டஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ், பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர், சாய்பாபா காலனி, கோயம்புத்தூர், கே நகர், சென்னை. இன்று நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே போகிறோங்க. அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது பிசிஓஎஸ் பிரச்சனை இருந்தாலும் அதை எளிமையாக குறைச்சி உடல் எடையை குறைக்கிறது எப்படி? ஸோ பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் உடல் எடையை ஈஸியாக குறைக்கக்கூடிய முறைகளை பற்றி தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். பிசிஓஎஸ் பேஷண்ட்ஸ் உடல் எடை அதிகரிக்கிறதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக மெக்னீஷியம் சத்து குறைபாடு இருக்கக்கூடிய பெண்களுக்கு உடல் எடை அதிகமாயிட்டே போகும் அப்படிங்கிறது தான். ஸோ எப்படி அது காரணமாக அமையுது, அந்த சத்துள்ள உணவுப் பொருட்கள் என்ன, அதை வச்சு எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று இந்த மெக்னீஷியம் சத்து நம்ம உடலில் ஏற்படக்கூடிய மெட்டபாலிசம் அப்படின்னு சொல்லக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தில் பங்கு கொள்ளுது. நம்ம உடம்புல நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருளில் குறிப்பாக மாவு பொருளில் இருந்து நமக்கு சர்க்கரை கிடச்சி குளுக்கோஸ் கிடச்சி அது ஈஸியாக சக்தியாக மாறுறதுக்கு, எனர்ஜியாக மாறுறதுக்கு ஒரு ரியாக்ஷன் காரணமாக இருக்குது. அதுக்கு பேர் குளுக்கோஸ் ஆக்சிடேஷன் அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம உண்ணக்கூடிய உணவுப் பொருள் சக்தியாக மாறணும். அப்படி மாறலைன்னா அது கொழுப்பாயிடும். ஸோ அந்த மாதிரி சக்தியாக எளிதாக மாறக்கூடிய ஒரு ப்ராசஸில் மெக்னீஷியம் ரொம்ப பெரிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்குது. அதே சமயம் கொழுப்பு சேராமலும் நம்ம உடலில் புரதம் நல்லபடியாக சேர்ந்து உடல் இருகிறதுக்கும் உடலினுடைய தசைகளுடைய வளர்ச்சிக்கும் இது சப்போர்ட்டிவாக இருக்குது. ஸோ மெக்னீஷியம் சத்துக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போது நம்ம ரெஸ்ட்டில் இருந்தாலும் நம்ம தூங்கிக்கிட்டே இருந்தாலும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய எக்ஸசிவான கொழுப்பும் எக்ஸசிவான சர்க்கரை பொருளும் எரிஞ்சிரும் அப்படின்னா நமக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்கும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்பொழுது கூட நம்ம பாடியிலேருந்து கலோரிஸ் கன்வெர்ட் ஆகிட்டே இருக்கும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக இந்த மெக்னீஷியம் சத்து ஒரு பெரிய காரணமாக இருக்குது. அடுத்து பார்த்தோன்னா, தொப்பையை குறைக்கிறதுக்கு இந்த மெக்னீஷியம் சத்து ரொம்ப தேவைங்க. இப்போது நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா? ஏன் தொப்பை ஃபார்ம் ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சாப்பிடக்கூடிய உணவுப் பொருள் ரொம்ப கலோரிஃபிக்காக இருந்தாலோ இல்லை அன்டைமில் சாப்பிட்டாலோ நம்ம சாப்பிடக்கூடிய உணவு அப்படியே கொழுப்பாக மாறும், அது சக்தியாக மாறாது. அந்த மாதிரி கொழுப்பாக மாறி நம்ம வயிறை சுற்றி இடுப்பு சுற்றி போய் உட்காந்திக்கிறதுக்கு பேர் தான் தொப்பைன்னு சொல்கிறோம். இந்த மாதிரி ஃபேட் அக்குமுலேட் ஆகாமல் தடுக்கக்கூடிய தன்மை மெக்னீஷியம் சத்துக்கு இருக்குது. அதே மாதிரி நம்ம உடம்புல வீக்கங்கள் அதிகமாக இருக்கு இல்லையா, இன்ஃப்ளமேஷன். இப்போது நான் நிறைய எஃபோர்ட் போடுறேன், நான் நிறைய எக்ஸசைஸ் பண்ணுறேன், நான் காலையில் 1 hour சாயந்தரம் 1 hour எக்ஸசைஸ் பண்ணுறேன், டயட் ரொம்ப கண்ட்ரோலாக இருக்கேன், நான் எதுவுமே சாப்பிட்றதில்ல, ஆனாலும் என் உடல் எடை குறையவே மாட்டேங்குதுன்னு நிறைய பெண்கள் நம்ம சொல்லி கேள்விப்படுறோம். அந்த பெண்களுடைய உடலில் இரத்தத்தில் குறிப்பாக சி ரியாக்டிவ் புரோட்டீன், அதே மாதிரி இன்டர்லியூக்கின் 6, டியூமர் நெக்ரோசிஸ் ஃபேக்டர் ஆல்ஃபா, இந்த மாதிரியான இன்ஃப்ளமேட்ரி ப்ராப்பர்ட்டி வீக்கத்தை உருவாக்கக்கூடிய தன்மையுடைய நிறைய சத்து பொருட்கள் இரத்தத்தில் இருக்கிறதா கண்டுபிடிக்கப்படுது. இதில் இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இந்த இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ் யாருக்கெல்லாம் அதிகமாக ரத்தத்தில் இருக்கோ அவங்களால என்ன எஃபோர்ட் போட்டாலும் வெயிட்டை குறைக்க முடியாது. ஆனால் மெக்னீஷியம் சத்துள்ள உணவுகளை எடுக்கும் பொழுது இந்த இன்ஃப்ளமேட்ரி மார்க்கர்ஸ், இந்த வீக்கத்தை உருவாக்கக்கூடிய ஒரு உடலில் இருக்கக்கூடிய அந்த ரசாயன பொருளை குறைக்கக்கூடிய தன்மையுடையதாக இருக்கிறது இந்த மெக்னீஷியம். அதனால் நம்மளால் ஈஸியாக உடலை இழைக்க முடியும். அடுத்து 4வது விஷயம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், நமக்கு இருக்கக்கூடிய தூக்கம்.
இன்னைக்கு தூக்கம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். நம்ம சரியா தூங்கல அப்படிங்கும் பொழுது, நம்ம ரத்தத்துல கிரில்லின், லெப்டின், இன்சுலின் இந்த மாதிரியான ஹார்மோன்ஸ் வந்து ஏற்ற இறக்கமா மாறி மாறி அமையறதுக்கு காரணமாக அமையும். இந்த ஹார்மோன்கள் எல்லாம் தேவையான நேரத்துல பசிக்கவும் விடாது, தேவையில்லாத நேரத்துல பசிக்கவும் செய்யும். அப்போ ஆட்டோமேட்டிக்கா நம்ம உடற்பருமன் அதிகரிச்சுக்கிட்டே போறது தூக்கமின்மைக்கு ஒரு காரணமாக அமையுது. இந்த தூக்கமின்மை காரணமா உடற்பருமனும் வரலாம், உடற்பருமன் காரணமா தூக்கமின்மையும் வரலாம். இந்த 2 விஷயத்தையுமே சரி பண்ணக்கூடிய தன்மை மெக்னீசியம் சத்துக்கு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா மன அழுத்தம். இன்னைக்கு ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு பிசிஓஎஸ்னே ஒரு பிசிஓஎஸ் இருக்கு, அட்ரினல் பிசிஓஎஸ்னு நம்ம சொல்றோம். இவங்களுக்கு மேக்சிமம் இந்த கார்டிசால் அப்படிங்கிற ஹார்மோன் கூடுதலாக இருக்கும். அது ஹை கார்டிசால் லெவல் இருக்கக்கூடியவங்க நல்லா தூங்கிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு 4 மணிக்கு எந்திரிச்சாங்கன்னா திரும்பியும் 2 ஹவர்ஸ்க்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் தூங்குனாங்கன்னா விடிஞ்சு ரொம்ப நேரம் தூங்கிட்டே இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய பெண்களை நம்ம பார்க்குறோம். இவங்க ரத்தத்தில் செரட்டோனின், மெலட்டோனின்கிற ஹார்மோன்ஸோட இம்பேலன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம சரியாக தூங்கலை அப்படிங்கும் பொழுதே என்ன ஆகும் அப்படின்னா மன அழுத்தம், ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். ஸ்ட்ரெஸ் அதிகமாகும் பொழுது நம்மளை அறியாமல் கிரேவிங் இன்க்ரீஸ் ஆகும். கிரேவிங் அதிகமாகும் பொழுது நிறைய சாப்பிடுவோம். சாப்பிடும் பொழுது நம்மளுடைய வயிறு சுற்றி ஃபேட் டெபோசிஷன் இன்க்ரீஸ் ஆகும். ஆட்டோமேட்டிக்காக வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். ஸோ எப்படி மன அழுத்தம் உடற்பருமனுக்கு காரணமாக அமையுதுங்கிறத பற்றி நம்ம பார்த்தோம். இந்த மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு கார்டிசால், அட்ரினல் ஹார்மோனுடைய லெவலை ரத்தத்தில் குறைக்கிறதுக்கு மெக்னீசியம் சத்து முக்கியமான ஒரு தேவையாக இருக்குது. ஸோ இந்த மெக்னீசியம் சத்து நிறைந்த உணவுப் பொருட்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எதுலெல்லாம் பச்சையம் இருக்கோ, எதுலெல்லாம் குளோரோஃபில் அதிகமாக இருக்கோ அது எல்லாமே வெயிட்டை குறைக்கக்கூடியதாகவும் மெக்னீசியம் சத்து நிறைந்ததாகவும் இருக்குது. ஸோ சாதாரணமாக நம்ம சாப்பிடக்கூடிய எல்லா கீரைகள்லையுமே மெக்னீசியம் சத்து நிரம்பி இருக்கு. ஸோ நம்ம வந்து ஒரு புதினா வச்சு ஒரு ஸ்மூதி எடுத்துக்கிறோம், கொத்தமல்லி வச்சு ஒரு ஸ்மூதி எடுத்துக்கிறோம், இல்லை ஒரு கீரையை வந்து ஹாஃப் பாயில்டாக வச்சு சாப்பிட்றோம். அப்படிங்கும் பொழுது கண்டிப்பாக நமக்கு அது ஒரு மெக்னீசியம் சத்து கிடைக்கும். கூடவே வந்து ஒரு ராஜ்மா இல்லைன்னா வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கைக்கூத்தல் அரிசி, ப்ரௌன் ரைஸ் இதெல்லாம் எடுக்கும் பொழுது நமக்கு தேவையான மெக்னீசியம் சத்து கிடைச்சிரும். அதை தொடர்ந்து நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஸோ தேவையில்லாத ஜங்க் ஃபுட்ஸை தவிர்த்துட்டு இந்த மெக்னீசியம் சத்து நிறைந்த கீரை, காய்கறிகள், பயிறு வகைகள், சுண்டல் வகைகள் நம்ம அதிகமாக சேர்த்திக்கும் பொழுது நம்மளால் ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ண முடியும். ஏன் வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க நிறைய நார்ச்சத்து எடுத்துக்கணும், நிறைய கீரை காய்கறிகள் எடுத்துக்கணும், நிறைய புரோட்டீன், சுண்டல், பருப்பு வகைகள் ஏன் எடுத்துக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய மெக்னீசியம் சத்து உங்கள் மன அழுத்தத்தை குறைச்சி, உங்கள் தூக்கத்தை சீர்படுத்தி, உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய இன்ஃப்ளமேட்டரி சைட் மார்க்கர்ஸ்னு சொல்லக்கூடிய நிறைய தேவையில்லாத சத்துக்களை குறைத்து, அதை தொடர்ந்து உங்களுடைய தொப்பையும் குறைச்சி, உங்கள் வளர்ச்சிதை மாற்றத்தை துரிதப்படுத்தி உங்களுக்கு ஈஸியாக வெயிட் லாஸ்க்கு சப்போர்ட் பண்ணும். பயன்படுத்தி பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போடு நான் உங்களை சந்திக்கிறேன். இயற்கையோடு இணைவோம், ஆரோக்கியமாக இருப்போம், ஆனந்தமாக வாழ்வோம். நன்றி, வணக்கம்.